கோடநாடு கொலை வழக்கில் வெளிநாட்டு தொடர்புகள் பற்றி இன்டர்போல் உதவியுடன் விசாரணை மேற்கொள்வதற்கு அரசு தரப்பு கூடுதல் கால அவகாசம் கோரியிருக்கிறது. கோடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவரிடம் ஏற்கனவே விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதில் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் என்பதை திரட்டக்கூடிய முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இதில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தொடர்புகள் தொடர்பாக அதன் தொடர்பான விசாரணை மேற்கொள்வதற்காக இன்டர்போல் உதவியை அரசு நாடவிருப்பதன் காரணமாக கூடுதல் அவகாசம் என்பது கோரப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நேரான நம்முடைய செய்தியாளர் ஐயாசாமி, இன்டர்போல் உதவி ஏன் அரசுக்கு தேவைப்படுது? இதில் வெளிநாட்டு தொடர்புகள் எங்க வராங்க? தேவப்பிரியன், அதாவது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை இன்று உதகையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. குறிப்பாக கடந்த ஒரு ஆண்டுக்கும் மேலாக சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கு விசாரணையை நடத்தி வருகின்றனர். இன்று இந்த சிபிசிஐடி முருகவேல் தலைமையிலான போலீசாரும் அரசு வழக்கறிஞர்களும் இந்த ஆஜராகினர். அதே போல் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தரப்பில் தயான் மற்றும் ஜித்தின்ஜாய் ஆகியோர் மட்டுமே ஆஜராகினர். விசாரணையின் போது மாவட்ட நீதிபதி அப்துல் காதர் அரசு தரப்பு வழக்கறிஞர்களிடம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கின் கூடுதல் புலன் விசாரணையை எப்போது முடித்து நீதிமன்ற விசாரணைக்கு கொண்டு வருவீர்கள் என கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் விரைவில் புலன் விசாரணை முடித்த பிறகு நீதிமன்ற விசாரணைக்கு கொண்டு வந்து விடுவதாக தெரிவித்தார். அதே போல் கோடநாடு கொலை கொள்ளை விசாரணையில் வெளிநாட்டு தொடர்பு உள்ளதாகவும் அது குறித்து இன்டர்போல் உதவி நாடி விசாரணை நடந்து வருவதாலும் மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 2 பேரை விசாரணைக்கு ஆஜராகுமாறும் சம்மன் அளித்துள்ளதாகவும் எனவே இதற்கு கால அவகாசம் தேவை என அரசு வழக்கறிஞர்கள் நீதிபதியிடம் கேட்டனர். இதையடுத்துதான் தற்போது இந்த வழக்கு விசாரணை என்பது ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி ஐயாசாமி.